அஸ்ஸலாமு அலைக்கும். முன்பு நாம் விளக்கியது நப்சு பற்றித்தான். இப்போது நாம் விளக்கப் போவது நப்சுக்கு துணையாக இருக்கும் ஒரு பொருள் நம்முடைய ஜிஸ்ம் என்னும் உடலில் இருப்பதை பற்றி குறிக்கும். அதன் பெயர் ஹன்னாஸ். ஹன்னாஸ் என்பது ஒரு வகை ஷைத்தான். அதையும் அல்லாஹ் தஆலா நம் உடலுக்குள் வைத்திருக்கிறான். அதன் வடிவம் ஒரு குட்டி யானையை போன்றது. அதன் பாத்தின் என்னும் மறைக்கப்பட்ட உள்புற வடிவம் தும்பிக்கையுடன் ஒரு குட்டி யானையை ஒத்திருக்கிறது. இது ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷைத்தான் தனது தும்பிக்கை போன்ற கையை கல்பு எனும் இதயத்தில் நீட்டி அதில் வஸ்வாஸ் எனும் கிசுகிசுக்கிறான். இதேபோல் ஹன்னாஸ் நமது கல்புக்கு அடியில் வசிக்கிறான். இது கல்பு மற்றும் நப்சுக்கு இடையில், தொப்புள் மற்றும் மார்புக்கு இடையில் அமைந்துள்ளது. ஆனால் ஒரு நபருக்கு ஒரு ஹன்னாஸ் மட்டுமே இருக்கலாம், சிலருக்கு 2 இருக்கலாம், மற்றவர்களுக்கு 3 இருக்கலாம், சிலருக்கு 10 இருக்கலாம், சிலருக்கு 30 வரைக்கும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த ஜிஸ்ம் என்னும் உடலுக்கு அதிகாரம் இல்லை. கடந்த காலத்தில் ஜிஸ்முக்கு ஒரு ஷேக் என்னும் ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். ஒவ்வொரு விஷயமும் ஒரு அதிகாரத்தால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஜிஸ்மின் அதிகாரம் அந்த நபரின் சொந்த ஷேக் ஆவார். நப்சின் அதிகாரம் இப்லிஷ் ஆவான். இதேபோல் ஒவ்வொரு லத்திஃபாவின் மீதும் அல்லாவின் உச்ச அதிகாரம் மேலோங்கி நிற்கிறது. அது ஒளிரும் போது முனவர் ஆகிறது. ஆனால் ஜிஸ்ம் என்னும் உடலை பாதுகாக்க ஒரு முர்ஷித் என்னும் ஆன்மீக குரு இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் சுதந்திரமாக உள்ளே நுழைந்து வெளியேறலாம். அது ஒரு வெறுமையான வீட்டை போல. ஆனால் பழைய காலங்களில் ஷேக் உடையவர்களுக்கு அப்படி எதுவும் நடப்பதில்லை. ஷேக் இருந்த ஒருவருக்குள் ஷைத்தான் நுழைய முடியாது. ஏனென்றால் பாதுகாப்பு இருந்தது, ஒரு பாதுகாவலர் இருந்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தசவுஃபில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஒரு ஷேக்கை வைத்திருப்பதிலும் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எனவே புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட வெளிப்புற அறிவை மட்டுமே கொண்டு வாழ்பவர்கள் அதை உணராமல் தங்கள் சொந்த பாதுகாவலரை நீக்கிவிட்டார்கள். ஷைத்தான் இதை செய்திருக்கிறான். பல எண்ணங்களால் பிடிக்கப்பட்ட ஷைத்தான் தன் விருப்பப்படி அவனுக்குள் நுழைந்து தன் விருப்பப்படி வெளியேற முடியும். எந்த வகையான ஷைத்தான் தனக்குள் நுழைகிறான், எந்த வகையான ஷைத்தான் வெளியேறுகிறான் என்பது கூட அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் இது ஒரு பாத்தின் என்னும் மறைக்கப்பட்ட உள்புற விஷயம். இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அப்படியானால் இந்த ஷைத்தான்கள் தன் உடலில் என்ன செய்கிறார்கள்? அவை பல வகையான நோய்களை உருவாக்குகின்றன. அதேபோல் அவை ஆன்மீக நோய்களையும் ஏற்படுத்துகின்றன. அதேபோல் உடல் நோய்களும் உள்ளன. உடல் நோய்கள் கூட ஏராளம். அனைத்து நோய்களிலும் சுமார் 80% ஜின் மற்றும் ஷைத்தான் மூலமாகவே வருகின்றன. ஆனால் காரணம் தெரியாததால் நாம் உடல் சார்ந்த சிகிச்சைகளை மட்டுமே பயன்படுத்துகிறோம். இதேபோல் நாம் எதிர்கொள்ளும் பல ஆன்மீக பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த ஷைத்தான் இருப்பதுதான். இந்த வஸ்வசா என்னும் கிசுகிசுக்களை உருவாக்கும் ஷைத்தானின் பெயர் ஹன்னாஸ். இந்த ஹன்னாஸின் இருப்பிடம் நமது கல்பு அடியில் வசிக்கிறது. நப்ஸ் மற்றும் கல்புக்கு இடையில் உள்ளது. பெரும்பாலான மனிதர்களில் இவற்றின் ஹன்னாஸ் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவே இருக்கும். அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிற போது ஒருவரின் கற்பனையில் வஸ்வசா என்னும் கிசுகிசுப்பு அதிகமாக உருவாகும். தேவையான விஷயமாக இருந்தாலும் தேவையற்ற விஷயமாக இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள், தவறான புரிதல்கள். ஒருவன் தனியாகவே சென்று ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட குடிக்க முடியாது. அவனை பார்த்து கொண்டிருக்கும் வஸ்வாஸ் கொண்ட ஒருவன் ஏன் அவன் தனியாக குடிக்கிறான்? அதில் ஏதோ ரகசியம் இருக்க வேண்டும். ஒருவேளை போதைப் பொருள் குடிப்பதற்காகவா? இல்லையெனில் ஏன் தனியாக குடிக்க வேண்டும் என்று நினைத்து விடுவான். ஆகையால் அவன் பார்ப்பதும் கேட்பதும் சிந்திப்பதும் படிப்பதும் எல்லாவற்றிலும் வஸ்வாஸ் நிறைந்திருக்கும். அனைத்தும் எதிர்மறையாகவே இருக்கும். நல்ல எண்ணங்கள் வராது. இதுவே வஸ்வாஸ் கொண்ட ஒருவரின் நிலை. இதுவே ஹன்னாஸ் உருவாக்கிய நிலை. ஆனால் அல்லாவின் அவுலியாக்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையாக இருக்கும். ஏனென்றால்
அவர்கள் ஆன்மீக பாதையின் மூலம் தங்கள் நப்சை சுத்திகரித்து விட்டார்கள். மேலும் அவர்களின் கல்பில் நுழைந்த ஒளியின் காரணமாக அந்த ஒளியின் சக்தி அவர்களுக்குள் இருந்த கன்னாஸை எரித்து விடுகிறது அல்லது அதை வெளியேற்றுகிறது. எனவே கன்னாஸ் அவர்களுக்குள் வஸ்வாஸ் ஏற்படுத்த முடியாது. அத்தகையவர்களுக்கு தீமை கூட நன்மையாகத்தான் தோன்றும். ஒருவர் ஒரு தீய காரியத்தை ஆழமான உள் உண்மையுடன் ஹகீகத்துடன் செய்கிறார் எனில் அதை தனது மனதில் தீமையாக உணரமாட்டார். யாராவது மதுபானம் குடித்துக் கொண்டிருந்தால் இவர்கள் அது மதுபானம் அல்ல, இது ஜூஸ் அல்லது வெறும் தண்ணீர் என்று எண்ணுவார்கள். தங்கள் கண்களால் தெளிவாக மதுபானமே என்று பார்த்தாலும் கூட ஏன் அவர் இதை குடிக்கிறார்? அவருக்கு மிகவும் தாகமாக இருந்திருக்கலாம் அல்லது வேறு பானம் கிடைக்கவில்லையோ என்று நினைப்பார்கள். அவர் மதுபானம் குடிக்க நினைத்தே குடித்தார் என்று ஒருபோதும் கருத மாட்டார்கள். அல்லாவின் அவுலியாக்கள் எப்போதும் இவ்வாறான நன்மை கருதி எண்ணுவார்கள். ஆனால் தங்களுக்குள் ஷைத்தான் இருப்பவர்களோ எப்போதும் தீய எண்ணங்களையே வைத்திருப்பார்கள். அதன் மையம் இந்த கன்னாஸ் தான். இத்தகைய கன்னாஸ்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கினான். சூரா அன்னாஸ் அல்லதி யூ வஸ்வீசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா நம்மை கன்னாசிடமிருந்து பாதுகாப்பு தேடுமாறு உபதேசிக்கிறான். அந்த நபர்தான் வஸ்வசா ஏற்படுத்துபவன். ஏனென்றால் இது மிக முக்கியமான விஷயம். இதிலிருந்து நீ பாதுகாப்பு பெற விரும்பினால் அல்லாவிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் வெறும் வாயால் சொல்லும் பிரார்த்தனை இங்கு பயனளிக்காது. ஏனென்றால் அல்லாவின் குர்ஆன் அனைத்தும் ஹகீகத் எனும் உண்மையை கூறுகிறது. ஆகவே அது வெறும் வாய்ச்சொல் அல்லது உதடுகள் அசைக்கும் பயிற்சியாக இல்லாமல் நடைமுறையிலும் பின்பற்ற வேண்டும். நாவுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவுலியாக்கள் கூறுவது போல நாவால் அழகாகவும் சொற்பொழிவின் ஆற்றலுடனும் பேசுபவர்கள் அவசியம் அறிஞர்கள் எனும் உலமாக்கள் அல்ல. அவர்கள் நயவஞ்சகர்களாகவும் முனாஃபிகீன்களாகவும் கூட இருக்கலாம். ஏனென்றால் வேண்டுமானால் இந்த விஷயத்தை சொல்கின்ற பல ஹதீஸ்களை உங்களுக்கு காட்ட முடியும். ஆகையால் அல்லாஹ் நம்முடைய நாவின் வார்த்தைகளை பார்க்கவில்லை, நம்முடைய நியத்தையும் அதாவது உள்ளார்ந்த நோக்கத்தையும் கல்பு எனும் இதயத்தையும் தான் பார்க்கிறான். நாம் எப்போதும் ஹிதாயத் எனும் வழிகாட்டுதலை கேட்டு வருகிறோம். 17 தடவைகள் கேட்ட பிறகும் எதனால் நாம் அதை இன்னும் பெறவில்லை? ஹிதாயத் எனும் வழிகாட்டுதல் வேண்டுமென்றால் ஒரே ஒரு முறை அல்லாவிடம் மனதார இதயத்துடன் கேட்டாலே போதும். அது கிடைக்காத விஷயமே அல்ல. ஆனால் அது கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாம் அதன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை. கல்பும் நாவும் ஒன்று சேரவில்லை. நாவால் சொல்கிறோம், ஆனால் கல்பில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் நாம் நம்புகிறோம் என்னவென்று, நான் ஏற்கனவே ஹிதாயத்தில் இருக்கிறேன், நான் செல்லும் பாதை ஹக், நான் தேடி பெற்றது அல்லது என்னோடு இணைந்தவர் மிகவும் சிறந்தவர், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று அந்த மனநிலையில்தான் நாம் துவா செய்கிறோம். அவருடைய இதயம் துவாவை நோக்கி கூட திரும்புவதில்லை. அப்படியானால் இப்படி கேட்பதில் என்ன பயன்? இதயமும் நாவும் ஒற்றுமையாக இல்லை. இங்கே ஈமான் எனும் நம்பிக்கை தேவை. நாம் பின்பற்றும் ஷேக், உஸ்தாத் அல்லது மௌல்வி இவர்கள் அனைவரும் ஹக் எனும் உண்மையை பின்பற்றுகிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாவிட்டால் அந்த நிலைமையில் நாம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும்? யா அல்லாஹ், இந்த விஷயத்தை நான் அறியவில்லை. நீ எனக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எனக்கு மற்றொன்றும் தெரியாது. என் பார்வைக்கும் என் புரிதலுக்கும் இந்த மனிதர் நல்லவர் போல தோன்றுகிறார். குறைந்தபட்சம் இந்த துவாவை செய்ய அனுமதித்தா யா அல்லாஹ், நீயே என்னை நிச்சயப்படுத்துவாயாக. அதை தவிர நாம் முதலில் ஒரு நபரையோ அல்லது கருத்தையோ ஏற்றுக்கொண்டு பின்னர் உண்மையை தேடத் தொடங்கினால் அதை ஒருபோதும் அடைய முடியாது. ஏனென்றால் அலி இப்னு அபு தாலிப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஹதீஸில் அவர் கூறுகிறார், முதலில்
ஹக் என்னும் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள். அதன் பின் அந்த ஹக்கில் வாழ்ந்து அதனை நடைமுறையில் கையாளும் அறிஞர்களை தேடி அவர்களை பின்பற்று. அதற்கு பதிலாக முதலில் அறிஞர்களை கண்டுபிடித்து பிறகு அவர்கள் சொல்வதையே ஹக் என்று ஏற்றுக்கொள்வது சரியான வழி அல்ல. இதே கருத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலுமுத்தீன் என்ற நூலில் கூறியுள்ளார். முதலில் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையை அறிந்த பிறகுதான் நாம் ஹக்கின் மக்கள் யார் என்று தேட வேண்டும். நமக்கு உண்மை தெரியாவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரம்பரிய மௌல்விகளிடமிருந்து கண்மூடித்தனமாக கற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாவின் ஹக்கை அறிந்து கொள்வதற்காக மிக பெரிய அறிவு கல்பின் ஜிக்ர் ஆகும். ஜாகிரே கல்ப் ஆகுவதற்கான முறை பூமியில் மிக பெரிய அடையாளமாகும். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி மேலும் பேசுவோம். அங்கு குர்ஆனையும் அதன் வசனங்களையும் நாம் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ்.